Hello children, welcome to Tale Tribe Story Session. இன்னைக்கு ஸ்ரீவித்யா தான் கதை சொல்ல போறாங்க. தமிழ்ல ஒரு கதை. கதையை நல்லா கவனமா கேளுங்க. ஏன்னா கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீஹரி ஒரு குவிஸ் வச்சிருக்கான் கஹூட்ல. ஸோ அதுல நீங்க கதையில இருந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க, நீங்க சொல்லணும். அதனால ஒழுங்கா கவனிங்க கதைய. ஓகே ஓகே, ரெடி? ஸ்ரீவித்யா, ஸ்டார்ட். இன்னைக்கு டேல் ட்ரைப்ல வணக்கம், என் பேர் ஸ்ரீவித்யா. நான் இன்னைக்கு டேல் ட்ரைப்ல நான் இந்த சிறகு முளைத்த கதை விலங்குன்னு ஒரு புக்ல ஒரு ஃபர்ஸ்ட் கதை. அதோட பேர் பயமில்லா ஞாயிறு. இந்த இந்த கதையை எழுதினவங்க கன்னிக்கோவில் ராஜா மாமா. இப்ப நான் கதையை ஸ்டார்ட் பண்றேன். ஒரு பனையூர்னு ஒரு ஊர்ல அங்க பள்ளி பிள்ளைங்களுக்கு பள்ளியில இருக்க சிறுவர்களுக்கு அங்க ஒரு குளத்துல இருக்க மீன்களை பிடிக்கிறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அவங்க எப்பவுமே அங்க போய் மீன் பிடிக்க வருவாங்க. ஒரு நாள் அவங்க எல்லா ஞாயிறும் போகும்போது அவங்க ஒரு ஒரு தூண்டிலும் அப்புறம் ஒரு கண்ணாடி குடுவையும் எடுத்து இந்த மீன் பிடிக்க வருவாங்க. அதை சில மீன்கள் பார்த்தோன்னோட பயப்பட்டுச்சு. நம்மள அவங்க கூட்டிட்டு போய் அவங்க நம்மள சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. அதனால அது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துச்சு. அப்புறம் அடுத்த ஞாயிறு வந்தப்ப சில பிள்ளைங்க வரத பார்த்து நிறைய பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு பயமா இருந்துச்சு. அதனால அந்த மீன்கள் பூவரச மரம்னு ஒரு மரம் இருந்துச்சா. அங்க நிறைய அணில் விளையாடிக்கிட்டு இருக்குமா அங்க பக்கத்துல குளத்துல. அது கிட்ட போய் ஹெல்ப் கேட்க அது அந்த மீன்கள் போனுச்சான். அப்ப அவங்க போய் கேட்கும் போது அணில்களே, நீங்க எங்களுக்கு உதவி செய்றீங்களா? அந்த மாணவர்கள் எங்களோட உறவை எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஞாயிறும் மீன்கள்லாம் குறைவாய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த ஒரு அணில் எங்க ஆனா அந்த அந்த பிள்ளைங்க அவங்க மகிழ்ச்சிக்காக தான் அந்த இதெல்லாம் எடுத்து போறாங்க. அதுவும் இல்லாம நாங்க எங்களால மரத்துல இருந்து இறங்கி உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு பெரிய அணில் சொன்னுச்சா, நீங்க பாதுகாப்பா இருந்து புத்திசாலித்தனமா அதுகிட்ட மாட்டாம இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஒரு பெரிய மீன் சொன்னுச்சு, நீங்க புத்திசாலியா இருக்கணும்னு சொன்னனால இங்க இருந்து நம்ம போலாம், நம்மளுக்கு அவங்க கிட்ட பயன் இல்லை, அவங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு போயிடுச்சான். அப்புறம் அந்த மீன்கள் பேசிக்கிட்டே இருந்துச்சா, நம்ம அவளுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு கருத்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் ஒரு சிறு மீன் கேட்டுச்சா, நம்மளுக்கு உதவியே செய்யலையே, அவங்களோட கருத்து மட்டும் நம்மளுக்கு எப்படி உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் ஒரு அந்த பெரிய மீன் சொன்னிச்சு, பொறு, நான் சொல்றேன். அவங்க பாதுகாப்பா புத்திசாலித்தனமா யோசிச்சு நம்ம மாட்டாம இருக்கணும்னு சொன்னாங்க.
அதனால நம்ம புத்திசாலித்தனமா நம்ம அந்த குளத்துல ஆழத்துக்கு போயிட்டா நம்மளுக்கு வந்து பத்திரமா இதுவா இருக்கலாம். அப்புறம் அடுத்த ஞாயிறு வந்து அந்த அந்த மாணவர்கள் வந்தாங்க. அப்புறமா வந்து அவங்க மாணவர்களை பார்த்தோன்னே அந்த மீன்கள்லாம் ஆழத்துக்கு போயிட்டாங்க. அப்புறமா அந்த அந்த மண்புழுவுக்கு ஆசைப்பட்டு அவங்க மண்புழுவை தண்ணிக்குள்ள போட்டோன்னே சில மீன் அந்த மண்புழுக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிச்சு அந்த தூண்டிலுக்குள்ள. அப்புறமா அந்த அந்த மாணவர்கள்ல ஒருத்தர் ரவி சொன்னா, நம்ம வந்து என்ன இன்னைக்கு மட்டும் இவ்வளோ மீன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, ஏன் இவ்வளோன்னு அவன் வந்து குளத்தை எட்டி பார்த்தான். அப்புறம் சங்கர் சொன்னா, டேய் அங்க பாருடா, அங்க மரங்கள்ல சில அணில்கள் இருக்கு, நம்ம அதை போய் பார்ப்போமான்னு கேட்டான். அப்புறமா அங்க இருக்க அணிலை போய் பார்த்தோன்னே அங்க அணில போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அது ரவி சொன்னா, அதை பிடிச்ச என்ன சாப்பிடுவோம், அதை என்ன பிடிச்ச என்ன சமைச்சு சாப்பிடவா முடியும் மீன் மாதிரி. ஆனாலும் சங்கர் சொன்னா, ஆனாலும் அதை பிடிக்கிறதே ஒரு சவால் தானே, அது எப்பவுமே ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அதனால அது ஒரு சவாலாவே நம்ம போய் அதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க. அப்புறம் அந்த அணில் அதை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு அதுங்க வந்து அதுக்குள்ளேயே பேசிட்டு இருந்துச்சு, நம்ம வந்து ஏதாவது எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன செய்யறதுன்னு. அப்புறம் ஒரு அணில் சொன்னுச்சா, நம்ம வந்து போன வாட்டி அந்த மீன் கேட்ட மாதிரி அதுக்கு உதவினா நம்மளுக்கும் நல்லாதான் இருக்கும். அந்த அந்த மாணவர்கள் நம்மளையும் பிடிக்க மாட்டாங்க, அந்த மீன்களையும் பிடிச்ச மாட்டாங்க. இன்னொரு மீன் சொன்னிச்சு, ஆமா நம்ம செஞ்சது வந்து தவறுதான், அதனால இனிமே நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னொரு மீன் கேட்டுச்சு. அப்புறம் அந்த மீன் சொன்னுச்சா, இல்ல நான் வந்து ஒரு சத்தம் இது நம்ம கீச் கீச்சுன்னு கத்தாம இந்த வாட்டி வேற மாதிரி ஏதாவது சவுண்டு போடுறேன், நீங்களாம் வந்து அவங்கள தாக்குற மாதிரி போங்க, அவங்க பயந்து போயிடுவாங்க. அப்புறமா சொன்னோன்னே அந்த அந்த ஒரு அணில் வந்து அந்த வேற மாதிரி சவுண்டு போட்டனால அவங்க என்ன சவுண்டுன்னு போய் பார்க்கும்போது நிறைய அணில் வந்து அவங்கள தாக்குற மாதிரி வந்தது, அதனால அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க. அவங்க பயந்து போனோன்னா அப்புறமா அவங்க நினைச்சாங்க நம்ம உதவி ஒரு அந்த பாட்டில்ல ஒரு மீன் இருந்துச்சு, அந்த பாட்டில்ல இருந்த மீனை எல்லாம் வந்து இந்த உடைச்சிட்டு அந்த மீனெல்லாம் போய் தண்ணிக்குள்ள திருப்பி உள்ள போயிருச்சு. அப்புறம் ஆழத்துல இருந்த மீன்கள்லாம் வந்து அந்த அணில் கிட்ட நன்றின்னு சொன்னிச்சான். தேங்க்யூ. இந்த கதையில இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம உதவி செஞ்சா நம்மளுக்கும் உதவி கிடைக்கும், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம பழகணும். இப்ப வந்து கதை முடிஞ்சுச்சா? கதை முடிஞ்சிச்சு. இப்ப ஏன் ஓகே, கதை நல்லா இருந்துச்சாப்பா? எல்லாருக்கும் எல்லாம் ஒழுங்கா கேட்டிங்களா? ஸ்கிரீன் ஷேர் எடுத்து விட்ரு. இப்ப வந்து என் அண்ணன் கடைசி ஸ்லைடு திரும்ப போங்க. ஓ, அதுதான் பெஸ்ட் அனிமேஷன்ஸ் இருக்கு. ஓகே, கஹூட். வேணாம். ஸோ இப்போ கதை முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கதை புரிஞ்சுச்சா? இந்த கதையில இருந்து என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம ஹெல்ப் பண்ணா நம்ம உதவி செஞ்சா நம்மளுக்கு உதவி கிடைக்கும். நம்ம கண்டிப்பா ஒருத்தர் நம்ம கிட்ட உதவின்னு வந்து கேட்கும்போது நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா பண்ணணும். ஓகேயா? இப்ப வந்து இந்த கதைய பத்தி என் அண்ணன் வந்து கஹூட்ல வந்து சில கேள்வி கேட்க போறான். இப்ப அதுக்கு வந்து ஆரம்பிக்க போறோம். ஓகே, கஹூட்டுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எல்லாம் வந்து உங்க அம்மாவோட அப்பாவோட போன் ஏதாவது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதுல kahoot.it அப்படிங்கிற சைட்டுக்கு நீங்க போகணும்.
ஓகேயா? நீங்க எல்லாம் ரெடி ஆனோன்னு சொல்லுங்க. ஃபோன் வாங்கிக்கோங்க, இல்ல கம்ப்யூட்டர்லயே கூகுள் குரோம்ல போய் kahoot.it அப்படிங்கிற சைட்டுக்கு போங்க. KAHOOT.IT. என்ன தகுட்டுன்னு சொல்றாங்க? என்னம்மா? இந்த கதையை ஒழுங்கா கவனிச்சிருந்தாதான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். ஓகே, அண்ணி நம்பர் என்ன? நம்பர் இருந்தா சொல்றேன். இரு, எல்லாரும் லாகின் பண்ணிக்கிட்டோம். ரெடியா இருந்துக்கோங்க. That's my artwork. தகுட்டுன்னு என்னமோ டாட் அப்போ வா இங்க வந்து உட்காந்துக்க வா. எல்லாரும் ஃபோன் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனோன்னா பின்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் ரெடி. ஓகே, பின்னு அம்மா போன்ல சாட்ல போடுறேன். ஓகே. நீ சாட்ல போட்டாலும் நம்பர் சொல்லு, அவங்க எல்லாம் டைப் பண்ணி 3438604. 3438604. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போட்டோன்னே நீங்க ஃபாஸ்டாவும் ஆன்சர் பண்ணணும், கரெக்டாவும் ஆன்சர் பண்ணணும். அப்பதான் பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, யார் வின்னு இரு, பாருங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா பாத்துக்கோ. ஓகே, ஸோ நீங்க சீக்கிரம் பண்ணுங்க. இதுல வந்து நீங்க லோட் ஆனோன்னா இதுல வந்து உங்க பேர் வருதான்னு பாருங்க. நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அஸ்வின், லக்ஷ்மி நாராயணா, 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அக்ஷிதாவும் மீனாட்சியும் ஜாயின் பண்ணணும். ஹலோ, சொல்லுங்க கார்த்திகா. இப்ப அந்த காஹூட்னு சொல்றீங்கல்ல, அதுல எப்படி என்டர் பண்றது? கேம் பின் வந்து இப்ப நீங்க kahoot.it-க்குள்ள போயிட்டீங்கனாலே அது வந்து ஒரு நம்பர் கேட்கும், கரெக்டா? ஆமா, அதுக்குள்ள போனோடனே கேம் பின்னு ஒண்ணு கேக்குது. அந்த பின் நம்பர் வந்து இப்ப நாங்க சொல்றோம், அதை டைப் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க. 3438604 சாட்ல போட்டிருக்கேன் அந்த நம்பர். 8604. ஓகே, 3438604. ஓகே, இது போட்டு உள்ள லாகின் பண்ணிருங்க. என்டர் பண்ணிடுறேன். ஆமா, அஸ்வின் காணோம். நேம் நேம் என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம் நீங்க. உங்களுக்கு அவளுக்கு அக்ஷிதாக்குள்ள பேர் ஏதாவது கொடுத்து சும்மா கேம்ல ஜாயின். நேம் இருக்கா? ஓகே, ஷிதா. இப்பதான் வந்தான். அஸ்வின் ரீஜாயின் பண்ணணும், உன் நேம காணும். கியூட் மவுஸ் 0. ஆண்டி நான் ரீஜன் பண்ண போறேன். ஆனா அதை சொல்லுங்க, என் நேம் டேக்கன். நேம் ஓ. கேட்கணும். இல்லையே உன் நேம், ஆனா இப்ப காட்டலையே. காட்டலையே. இல்ல, வேற நேம் ட்ரை பண்ணி பாரு. சரி, வேற நேம் ட்ரை பண்ணு. வந்துருச்சு. ஹலோ, ஓகே, சொல்லுங்கப்பா. யூ ஆர் இன் சி யுவர் நிக் நேம் ஆன் ஸ்கிரீன் வருது. அடுத்து என்ன பண்றது? அவ்வளவுதான், ஓகே தான். அப்ப நீங்க விட்டுருங்க. உங்க ஸ்கிரீன்ல பேர் வந்துருச்சு உங்க பேரு. ஓகே, வந்துருச்சு. இப்ப அடுத்து கேம்குள்ள எப்படி போறது? கேம் இப்ப இந்த நாங்க சொல்லுவோம். ஹரி எல்லாரும் இங்க join பண்ணுவான், பண்ணுங்க. எல்லாம் ஜாயின். மீனாட்சி ஜாயின் பண்ணிட்டியாமா? அகிலன் ஜாயின் பண்ணிட்டானா? லக்ஷ்மி ஓகே. லக்ஷ்மி நாராயணா, கியூட் மவுஸ் 0, அதுக்கப்புறம் ஆஷ். இது 3 பேரும் ஜாயின் பண்ணீங்க. வேற இன்னும் ஒரு ஆள் ஜாயின் பண்ணணும். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல, இன்னும் ஒரு ஆள் ஜாயின் பண்ணுங்க. மீனாட்சி ஜாயின் பண்ணலையா? கமலா? 4 பேர். இது 3 தான் இருக்கு. கமலா ஜாயின் பண்றீங்களாடா கஹூட்? இல்லக்கா பண்ணலையா? ஓகே, சரி, ஓகே. அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாட்டேங்கிறா. அவ மட்டும் தான் கேட்கணுங்கிறா. அதனால சரி சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப இவங்க 3 பேருக்குள்ள வைப்போம். கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹரி, ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ஓகே. ஒழுங்கா லிசன் பண்ணுங்கம்மா கேம். 1. கொஸ்டின் வரும் உங்க ஸ்கிரீன்ல, நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. மொத்தம் 10 கேள்வி. டேல் டைப்ஸ் கஹூட். What is the name of the story?
நீங்க 4 ஆன்சர் இருக்கு, பார்த்து கரெக்டான ஆன்சரை ஃபாஸ்டா பண்ணுங்க. டைம் 3 2 ஓகே. 2 பேர் ரெட் பயமுள்ள ஞாயிறு போட்டாங்க, ஒரு ஆள் பயம் இல்லா திங்கள்னு போட்டாங்க. கரெக்ட் ஆன்சர் பயம் இல்லா ஞாயிறு. யாருமே கரெக்டா வாங்கல. சரி பரவாயில்ல. ஓகே நெக்ஸ்ட் ஓகே கொஸ்டின். நெக்ஸ்ட் क्वेश्चन. True or false? இது true or false? The squirrels helped the fish as soon as they asked for help. இந்த fish வந்து squirrels கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே அது ஹெல்ப் பண்ணிருச்சா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹெல்ப் கேட்ச்சா? எஸ் ஆர் நோ? ஹெல்ப் பண்ணிச்சா. ஓகே false தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே யாரு? ஓகே அஸ்வின் வந்து டோன்ஸ் சொல்றா தப்பா. செகண்ட் டைம் ஹெல்ப் கேட்டோன்னு தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வாட் டே இஸ் ஞாயிறு இன் இங்கிலீஷ்? ஞாயிறுனா என்ன? எந்த டே? மண்டே, சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே. சண்டே. ஓகே கிளிக் பண்ணுங்க ஓகே சீக்கிரம். யாரு சாட்டர்டே போட்டது? சாட்டர்டே யார் போட்டா? அஸ்வின். ஞாயிறுனா சாட்டர்டேவா? அஸ்வின் நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கரெக்ட் ஆன்சர் போடணும். ஓகே நெக்ஸ்ட். What did the students catch every Sunday? எதை பிடிக்கும்? ஸ்டூடண்ட்ஸ் எதை பிடிச்சாங்க? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. Squirrels, leaves. ஓகே fishes எல்லாருக்கும் தெரியும். ஃபிஷஸ். வெரி குட். ஓகே ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணாதான் டாப்ல வரலாம். போன 3 கொஸ்டின் கரெக்டா லக்ஷ்மி நாராயணா வந்து கரெக்டா வாங்கினாங்க. What were the 2 boys names mentioned? 2 பாய்ஸ் இருந்தாங்களே, அவங்க பேர் என்ன? சொன்னேன் சொன்னாலே 2 பேர். டைம் போகுது. டைம் டிக்கிங். ஓகே ரவி அண்ட் சங்கர் தான். ரவி and சங்கர். ராமு அண்ட் பாபு இல்ல. சூப்பர். வாவ் 4 ஸ்ட்ரீக். வாவ் லக்ஷ்மி நாராயணன் தான் லீடிங்ல இருக்காரு. 4 வாட்டி கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஓகே இன்னும் where was the pond located? அந்த ஊர் என்னது? எந்த ஊர்? அந்த ஊர் பேர் என்ன? மனையூர், தினையூர், புனையூர், பண்ணையூர். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வித்யா சொன்னாலே அந்த ஊர் எங்க ஆரம்பிக்கும்? எங்க யாருமே ரெண்டு பேரும் ஆன்சர் கொடுத்துறாங்க. ஓகே வெரி குட். பனையூர் தான் ஆன்சர். பனையூர். தினையூர் யாரு போட்டா? தினையூர் பாப்பமா யாரு போட்டான்னு. தினையூர் யாரு? ஓகே நெக்ஸ்ட். வெயிட் பண்ணுங்க அவங்க போணும். வாவ் 5 7th கரெக்ட். क्वेश्चन. 7th. இது வந்து நீங்க இது நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. அது கரெக்ட் எல்லாத்தையும் சூஸ் பண்ணனும். ஓகே. What did the students bring to catch the fishes? என்னென்ன எடுத்துட்டு போனாங்க? மலை, கண்ணாடி குடுவைகள், தூண்டில், மரக்குடுகை. ரெண்டு ஆன்சர் இருக்கு. கரெக்ட்டா யோசிச்சு போடுங்க. 2 ஓகே ஆன்சர் கண்ணாடி குடுவைகள் அண்ட் தூண்டில். யார் ரெட்டையும் கிரீனையும் போட்டா? ரெட்டும் கிரீனும் தப்பு. சோ பாப்பமா யாருன்னு? லக்ஷ்மி நாராயணன் தான் இன்னும் லீடு. சோ இப்போ 8th question. Who is the author of the today's story book? ஆத்தர் யாரு? காமிச்சமே அந்த அங்கிளோட போட்டோவை படிச்சு பாருங்க ஆன்சர்ஸ் எல்லாம். காளி கோயில் ராஜா. முன்னாடி காமிச்சிருப்பாங்க, லேட்டா போனேன். ஓ அக்ஷிதா லேட்டா போனனால தெரியலையா? கன்னி கோயில் ராஜா தான் கரெக்ட் ஆன்சர். யாருமே கரெக்டா வாங்கல. கன்னிக்கோவில் ராஜா மாமா தான் இந்த புக் எழுதுனாங்க. ஓகேயா? ஓகே சோ யாருமே கரெக்ட் வாங்கல. ஆனா இந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் போலாம். What is the name of the tree the squirrels lived in? கேட்டியா? ஸ்ரீவித்யா சொன்னாலே ஒரு மரம் பேர் என்ன மரம்? எந்த மரத்துல அந்த அணில்கள்லாம் இருந்துச்சு? மரமா இல்ல பூவரம்? வெரி குட். சூப்பர். இப்ப லாஸ்ட் क्वेश्चन போலாமா? லக்ஷ்மி நாராயணன் தான் இன்னும். சோ லாஸ்ட் क्वेश्चन. கேமே மாத்திர क्वेश्चन. சிறகு முளைத்த பேரு என்ன? ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். அது என்ன வார்த்தை? சிறகு முளைத்த கதை டேஷ் என்னது? விலங்கோட பேரு. 5 seconds. 4 3 ஓகே ஆன்சர் விலங்கு. யார் கிரீன் போட்டா? விலகு. விலகு இல்ல அது விலங்கு. சோ பாப்போமா யாரு? third place அஸ்வின். ஓகே second place cute mouse 0. first place லக்ஷ்மி நாராயணா. வெரி குட். ஓகேவா?
கஹூட் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. சூப்பர். கதையை ஒழுங்கா லிசன் பண்ணாதான் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இன்னைக்கு ஸ்டோரி செஷன் எப்படி போச்சு? ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இன்னும் இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் பேசலாம். சரி, இன்னைக்கு கதையை பத்தி ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க எல்லாரும். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கம்மியான பீப்புள் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரிடில்ஸ் எப்படி கேட்கணும். இருந்துச்சுன்னு கேக்குறாங்கல்ல, நீ சொல்லு. உன்னோட பாயிண்ட் வரும்போது சொல்லு. போ உள்ள போய் பேசு. அக்ஷிதா, நீ ஏதாவது வச்சிருக்கியா? ரிடில் பசில்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லு. ஜோக்ஸ் இருக்கா? இல்ல ரிடில் கேம் விளையாடலாமா? யாரோ வராங்க. Hari, I have some riddles, Hari. ஓகே. ஓகே. What does SMART stand for? SMART. What does SMART stand for? SMART. What does SMART stand for? SMART. SMART. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Singapore Manpower and Retirement Task. Is it Lingesh? No. ஓகே. Next question. What does class stand for? Class. Come late and start sleeping. No. Come late and sleep soundly. Okay, what does school stand for? Singapore Curriculum Hall and Overseas Lane. No, this one is 6 cruel hours of our lives. Funny one. What does homework stands for? Homework. Homework stand. Homework. No. What does homework stand for? Work. No, half of my energy wasted on random knowledge. Where do polar bears keep their money? In the North Pole, Where do polar bears keep their money? in the In the water? in the Not. No. banks of rivers. Where? No. North Pole, South Close. Pole? Bit close. bank pole, No, it is in a snowbank. Snowbank. Okay, what does math stand for? Mad. No. What does math stand for? MATH. Owl. Mathematics. And Max. mathematics and tired hand. Tired hand. No, the answer is mental abuse to humans. ஐயோ, ஏன்டா? Hi. Okay. Any other question? அடுத்த வாரம் யாராவது கதை சொல்றீங்களா? நீ சொல்றியா? Okay. இப்பவே சொல்ல முடியும். இப்பவே சொல்ல முடியுமா? இன்னைக்கு செஷன் ரெக்கார்டிங் முடிஞ்சிருமே. திருப்பி ஜாயின் பண்ணி சொல்றியா? 6 நிமிஷம் தான் இருக்கு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ சொல்லு. ஓகே? அது 2 மினிட்ஸ்ல அந்த ஸ்டோரி முடிஞ்சிரும். குட்டி ஸ்டோரி தான். குட்டி ஸ்டோரியா? அப்ப சொல்லலாமா? இன்னும் எவ்வளவு மினிட்ஸ் இல்ல இருக்கு? 5 minutes இருக்கு சொல்லிடலாம். சரி, அப்ப சொல்லிடு. ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே. ஒரு ஊர்ல வந்து ஒரு ரவியும் அவன் ஒரு வீட்ல இருந்தான். அவன் வந்து கொஞ்சம் குஞ்சுகளும் ஒரு அம்மா குஞ்சும் ஒரு கொஞ்சம் குஞ்சுகளும் அவனுக்கு இருந்துச்சு. அப்போனா அங்க வந்து ஏதோ நெருப்பு வந்துருச்சு. அது வந்து அங்க நிறைய பிளான்ஸ் இருந்ததுனால அது எரிஞ்சு போயிட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போனா அந்த குஞ்சுகளை யோசிக்கவே இல்லாம அவன் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டு
அந்த குஞ்சுகளோட அம்மா வந்து நான் வந்து போன சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபெதர்ஸோட அந்த குஞ்சுகளை வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் செத்துனாலும் அந்த குஞ்சுகள் வந்து அலைவ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரவி வந்து வந்துட்டோன்னே நல்ல வேலை இந்த குஞ்சுகள் சுத்தாம போயிடுச்சு. இந்த கதையோட நீதி வந்து அம்மா உங்களை பார்த்துப்பார்கள். சூப்பர். வெரி குட். அருமையா சொன்னீங்களே. ஷார்ட் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அகிலன் இன்னைக்கு என்ன ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணிட்டீங்க? சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஓகே. என்ன சாப்பாடு உங்க வீட்ல? ஸோ அடுத்த வாரம் யாராவது ஒரு கதை சொல்றீங்களா? அடுத்த வாரம் யாரு ஃப்ரீ? அஸ்வின், இந்த 2 அகிலன். மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ஒரு 10 மினிட்ஸ். அக்ஷிதா சொல்றியா? நெக்ஸ்ட் வீக் கதை சொல்றியா? இருங்க அம்மா அம்மா கதை அடுத்த வாரம் யாராவது இது பண்றீங்கன்னு கேட்கிறாங்க. என்னது சரி, ஓகே. இன்னைக்கு கதை எப்படிமா இருந்துச்சு? இன்னைக்கு கதையை பத்தி யாருமே எதுவுமே சொல்லலையே. நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பதில் சொல்லு. நம்ம ஹெல்ப் பண்ணா மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். இன்னும் எவ்வளவு மினிட்ஸ் இருக்குமா ரெக்கார்டிங்? இன்னும் 3 மினிட்ஸ் இருக்கு. 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் யாராவது சொல்றதுதான் சொல்லுங்க. இல்ல நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு ஸ்டோரி. அஸ்வின் சொல்றியா? தெரியல, ட்ரை சரி, பண்ணேன். பார்க்கலாம். ஓகே ஓகே. சரி, யாராவது சொல்றீங்கன்னா மெசேஜ் போடுங்க. ஓகேவா? கம்மிங் வீக்ல. ஓகே, சரி. வேற என்ன? மீனாட்சி பாப்பா பேசுங்க. என்ன பண்றீங்க? ஹலோ சொல்லுங்க. சரி அகிலன், நீ இன்னைக்கு ஸ்டோரியை மிஸ் பண்ணிட்ட. நாங்க ரெக்கார்டிங் அனுப்புறோம். நீ அப்புறமா கதையை கேளு. சரியா? சரி. ஓகே. சரி, அப்ப இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டுமா? திருப்பி ரீஜாயின் பண்ண வேண்டாம் இல்லையா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே செஷன். எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது இருக்கா? சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாம் கேமரா பாருங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருவோம். அகிலன் நேரா உட்காருமா, கேமராக்கு நேரா. சிட் ஸ்ட்ரைட், ஸ்மைல். எல்லாரும் கேமரா பாருங்க. 3, 2, 1. ஒன் மோர். ஓகே ஓகே. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க லீவை. போய் சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே. எல்லாரும் ஸ்கூல் எப்போ ஓப்பன் ஆகுது? இந்தியாவில் இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் சிங்கப்பூர் பிள்ளைங்க. இந்தியா பிள்ளைங்க யாரும் இல்லை. சொல்லுங்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். வைண்ட் அப். ஓகே, பாய் பாய் பாய். Bye. பாய். ஓகே, பாய்.